இந்த வீடியோவில் குரூப் 2A மெயின் சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ 150 கொஸ்டின் நமக்கு வந்து பொது அறிவும் 50 வந்து உளவியல், அதாவது ரீசனிங்கும் கேட்க போகிறாங்க, அப்படி தானே? அதில் வந்து நமக்கு பாலிட்டியும் யூனிட் 5ல் நம்ம படித்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் சேர்த்து இப்போ 45 கொஸ்டினும், யூனிட் 6ல் படித்த தமிழ் சமூகம் டாபிக் வந்து 30 கொஸ்டினும் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு தான் மேஜராக இருக்குது. 75 கொஸ்டின் கவர் ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 20 கொஸ்டின், அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்டு சோஷியல் இஷ்யூஸ் சேர்த்து ஒரு 30 கொஸ்டின், அப்புறம் ஜாகிரஃபி ஒரு 25 கொஸ்டின். இப்போ ரீசனிங் பார்த்திங்கன்னா அது ஒரு 50 கொஸ்டின். அப்போது இதில் வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ரீசனிங் 50 கொஸ்டின்ஸும் மொதல் 2 யூனிட்டு, அதாவது பழைய யூனிட் 6ம் யூனிட் 5 அப்புறம் பாலிட்டி, இந்த 3 சேர்த்து. அதாவது இதிலே நமக்கு 125 மார்க்ஸ் கவர் ஆகிடுது. மிச்சம் இருக்கிற 75 மார்க்ஸுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்ன் தமிழ் கிடையாது, ஜிஎஸும் ரீசனிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா ரீசனிங் 50 கொஸ்டின் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுபோக நம்ம பாலிட்டி யூனிட் 5 யூனிட் 6ல் நல்லா ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்க போகிறாங்க. ஓகே, இதான் நமக்கு வந்து குரூப் 2 மெயின் சிலபஸ்ஸு. இதை வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக உங்களுக்கு போட்டுடுறேன். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த சேனல் வந்து காமிச்சிக்கும். ஓகே, தேங்க்யூ.